1 கோடி ரூபாய் கேட்டு அனல்மின் நிலைய ஒப்பந்ததாரரை மிரட்டிய வழக்கில் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடி எண்ணூர் தனசேகரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். நட்சத்திர ஹோட்டலில் அறையெடுத்து தங்கி ஆட்களை வைத்து ஆட்டம் காட்டி வந்தவருக்கு போலீசாரால் வைக்கப்பட்ட செக்கின் பின்னணி என்ன? எண்ணூர் அனல்மின் நிலைய ஒப்பந்ததாரரிடம் 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்த பிரபல ரவுடி பணம் வரவில்லை என்றால் கொன்று கடலில் வீசி விடுவதாக எச்சரித்த பயங்கரம். கூலிப்படையினரை வைத்து குடைச்சல் கொடுத்து வந்த ரவுடியை கைது செய்து தண்ணீர் காட்டிய சென்னை காவல்துறை. நடந்தது என்ன? சென்னை எண்ணூரைச் சேர்ந்த பிரபல ரவுடி தனசேகரன் மீது 7 கொலைகள் உட்பட 30க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சரித்திர பதிவேடு குற்றவாளியான அவர் வழக்கு ஒன்றில் கடந்த 3 வருடங்களுக்கு முன் கைதாகி கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அப்போது 20க்கும் மேற்பட்ட BP மாத்திரைகளை உட்கொண்டு அவர் தற்கொலைக்கு முயன்று சிறை அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிர் பிழைத்துக் கொண்டார். சிறையில் இருந்தபோது சிறை உயரதிகாரியுடன் ஏற்பட்ட தகராறில் அதிகாரியின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்திய வழக்கும் இவர் மீது உள்ளது. அதன் பின்னர் பல வருடங்களுக்கு பின் திருந்தி வாழ்வதாக கூறி ஜாமீனில் வெளியே வந்த ரவுடி தனசேகரன் எண்ணூர் அனல்மின் நிலைய ஒப்பந்ததாரர் ஒருவரை மிரட்டி 1 கோடி ரூபாய் மாமூல் கேட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த குற்றச்சாட்டில் போலீசார் நடத்திய விசாரணையில் தனசேகரனின் கூட்டாளிகள் 2 நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். ஆனால் தனசேகரன் மட்டும் தலைமறைவாக இருந்தார். இந்த நிலையில் ஆவடி காவல் ஆணையராக செந்தில்குமார் நியமிக்கப்பட்ட பின்னர் தலைமறைவாக உள்ள முரடர்களை பிடிக்க உத்தரவிடப்பட்டது. அதன்படி செங்குன்றம் காவல் துணை கமிஷனர் மகேஸ்வரி மேற்பார்வையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. அவர்களின் லிஸ்டில் தலைமறைவாக இருந்த ரவுடி எண்ணூர் தனசேகரனின் பெயரும் இடம்பெற்றது. அவரை பிடிக்க நடத்தப்பட்ட தீவிர தேடுதல் வேட்டையில் கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் அறையெடுத்து தங்கியிருக்கும் ரகசிய தகவல் செங்குன்றம் தனிப்படை போலீசாருக்கு கிடைத்தது. உடனடியாக அங்கு சென்ற போலீசார் துப்பாக்கி முனையில் ரவுடி எண்ணூர் தனசேகரனை அதிரடியாக கைது செய்தனர். அப்போது போலீசாரை நோக்கி துப்பாக்கியை காட்டி அங்கிருந்து அவர் தப்பிச் செல்ல முயன்றார். ஆனால் சுதாரித்துக் கொண்டு தனிப்படையினர் தனசேகரனை மடக்கி பிடித்து காட்டூர் காவல் நிலையத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்துச் சென்றனர். பின்னர் அவரிடமிருந்து சொகுசு கார், செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் ரவுடி தனசேகரனால் அடுத்து யாருக்கெல்லாம் ஸ்கெட்ச் போடப்பட்டிருந்தது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.